இதுதான் நம்மூரு, என்னதான் பண்ண போறோம், இதை எப்படி மாத்த போறோம். நான் ஒரு மதுரக்காரன், பொழப்புக்காக வெளியே போனேன். வந்து பார்த்தா மலைய காணா, ஆறு கோளம் எதையும் காணா. ஏப்பா, மதுரக்காரங்க எல்லாம் வீரத்துக்கு பேர் போனவங்கன்னு பீத்திக்கிறீங்களே, இதை தடுக்கிறதுக்கு என்னப்பா பண்ணீங்க? ஏன் பண்ணல? கம்மாய்களை மூடுறதை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போனான். போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு கமிஷனர் ஆபீஸே கம்மா மேல கட்டினதுன்னு. அடங்கொய்யால. சரி, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்போம்னு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனான். என்னத்த சொல்ல, அகில இந்திய வானொலியே கம்மா மேலதான் உட்கார்ந்து இருக்கு. நாசமா போச்சு போ. அப்புறம் என்ன அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பொதுநல வழக்க போட்டு வைப்போம்னு ஹைகோர்ட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த நீதி தேவதையே கம்மா மேலதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா. இவ்வளவு ஏன், கடைசியா தமிழ் தாய்க்கு கட்டின உலக தமிழ் சங்கம் இருக்க, அதுவும் தல்லா குளத்து மேலதான் இழிஞ்சது போ. வீரம் ஒண்ணும் தேவையில்ல, விவேகம்தான் வேணும் தம்பி. மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டா மாற்றங்கள் நடக்கும் தம்பி. மலைகள் எல்லாம் வெறும் பாறைகள் இல்ல, பண்பாட்டின் சின்னங்கள் தான். வைகை நதியின் மணல் வெளிக்குள்ள வரலாற்றின் சுவடுகள் தான். இளைய கால முறை முடிச்சுக்கணும், இனி வரும் நாட்களை எண்ணிக்கணும். மதுரைய காத்திடணும், நம்ம மண்ணத்தான் போற்றிடணும். நான் ஒரு மதுரக்காரன், பொழப்புக்காக வெளியே போனேன். வந்து பார்த்தா மலைய காணா, ஆறு கோளம் எதையும் காணா.